அஜித்தோட குட் பேட் அக்லி பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஏப்ரல் 10 அன்னைக்கு வெளியான படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புங்க. ரசிகர்கள் தன்னோட தலையை தேட்டரில் பார்க்கணும்னு அலைக்கடலாக திரண்டு வரதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சென்னை விருகம்பாக்கம் பிவிஆர் ஐநாக்ஸ் தேட்டரில் காலையிலிருந்தே ஏசி ஒர்க் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் இருந்தது. அதனால் காலையில் ஷோ எல்லாம் கேன்சல் ஆனதாக தகவல். மதியம் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஷோவை ரன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பயும் ஏசி வேலை செய்யாமல் போக பப்ளிக் தேட்டரில் வேலை செஞ்சவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஏசி ப்ரெஷரை கூட்டியிருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் பிக்கப் ஆகிரும்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. பப்ளிக்கும் சரின்னு இன்டர்வல் வர சமாளித்து படம் பார்த்துருக்காங்க. இன்டர்வலில் வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ சரி பண்ணிட்டோம், இந்த முறை ஏசி வரலைன்னா நாங்கள் ரீஃபண்ட் வாங்கி தரோம்னு தேட்டர் தரப்புலேருந்து சொன்னதால் அவங்களும் மீதி படம் பார்த்துருக்காங்க. ஆனால் படத்தை போலவே ஏசியும் சோதிச்சிருக்கு அவங்கள. படம் முடிஞ்சு வெளியே வந்து ரீஃபண்டு கேட்டால் அதுதான் படம் பார்த்துட்டிங்களே அப்புறம் எப்படி ரீஃபண்டை தர முடியும்னு தேட்டருக்காரங்க டகால்ட்டி வேலையை காட்ட குட்டாக இருந்த பப்ளிக் பேடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முத்தி போய் சிலர் பக்கத்து ஸ்க்ரீனில் ஓடுற படத்தை எல்லாம் நிப்பாட்ட சொல்லி பிரச்சனை பண்ண ஐநாக்ஸே கதி கலங்கி போயிருச்சு. க்ரௌடை சமாளிக்க முடியாத தேட்டர் நிர்வாகம் போலீஸை வரவழைக்க எப்பயும் போல் வந்த போலீஸ் கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சு. பப்ளிக்கும் என்ன ஆனாலும் இன்னைக்கு இதை விடுறதா இல்லை. எப்பவுமே இந்த தேட்டரில் இதே பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சமாளித்து அனுப்பி விட்டுறாங்கன்னு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கூட தேட்டரை விட்டு போகாமல் கிட்டத்தட்ட தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமரச பேச்சு பேச ரீஃபண்டு தரதா தேட்டர் நிர்வாகம் ஒத்துக்குச்சு. அதுவும் உடனே இல்லையாம், 2 ஒர்க்கிங் டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோட டிக்கெட் நம்பர்ஸும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 நாள் கழித்து வந்தால் தான் நெசம்னு பலரும் அழுத்துக்கிட்டே போனதை பார்க்க முடிஞ்சுது. இதில் சிறப்பான சம்பவம் என்னென்னா, விரக்தியில் ஷோவை நிறுத்த சொன்ன பப்ளிக்கிட்ட அந்த ஷோவை பார்க்க வந்த அதே பப்ளிக்கே சண்டைக்கு போனது தான் ஆச்சரியம். நாங்கள் பார்க்க வந்த ஷோவை நீங்கள் எப்படி நிறுத்தலாம்னு சேம் சைடு கோலே போட்டதால் தேட்டருக்காரனே காலரை தூக்கி விட்டு சுற்றினதையும் பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து என்ன புரியுதுன்னா, ஏசியே ஓடலைனாலும் பரவாயில்ல, பாப்கார்ன் 1000 ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல, பார்க்கிங்க்கு 200 ரூபா பில்லை போட்டாலும் பரவாயில்ல, தலையோ தளபதியோ தேட்டரில் படம் வந்தால் நாங்கள் கண்ணை மூடிட்டு போவோம். யாராவது ஏசி வேலை செய்யலைன்னு சண்டை போட்டால் அவனையும் தூக்கி போட்டு மிதிப்போன்னு சொல்கிறானுங்க. இதில் வேறு படம் போடும்போது கடவுளே அஜித்தே, முதல்வரே விஜயேன்னு கோஷம் வேற. விளங்கிடும் தமிழ்நாடு.